நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபார்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைகிறாரு, என்னைக்கு வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, October 9, 2024 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுலேருந்து February 4, 2025 வரைக்கும் ஏறக்குறைய 3 மாதம் 26 நாள் குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறதுனால பாருங்க, நிறைய ராசிகளுக்கு நற்பலன்கள் இருக்குங்க. ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில மைனஸ் இருக்கு. அது பெரிய கெடுதல் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜென்ரலாகவே பாருங்க, இந்த குரு பகவான் நட்சத்திர பாதங்களை தான் கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை. ஸோ கவலைப்பட வேண்டாம். ஜென்ரலாக பாருங்க, இந்த குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் இவங்கெல்லாம் வக்ரகதி அடைஞ்சாங்க அப்படின்னா பெருசாக நம்மளை கெடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கை சுபர்கள் இவங்க வக்ரகதி அடையும் போதும் நம்மளுக்கு ஒரு சில படிப்பினையே தான் ஏற்படுத்துவாங்களே தவிர பெருசாக கெடுக்க மாட்டாங்க. கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நிறைய பேருக்கு பாருங்க, இதை பார்த்து முடிச்சிட்ட பின்னாடி நம்மளோட இண்டிவிஜுவலான ஹாரோஸ்கோப்பையும் நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கோம். அதுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். ஏன்னா பெரும்பாலும் என்னோட நம்பர் பார்த்திங்கன்னா நாட் ரீச்சபிளில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. உங்களோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஹாரோஸ்கோப்னோட ஒரு டீட்டெயில்டு ப்ரெடிக்ஷன், அதே மாதிரி இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி உங்களுக்கு பாதகமாக சாதகமாக அதையும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? வரிசையாக பாருங்க, நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடக ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஜென்ரலாக கடகராசி அன்பர்கள் ஒரு ரொம்ப பாசக்காரவங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபேமிலியில் பாருங்க, ஒரு கடகராசி அம்மா இருக்காங்க அப்படின்னா அதை விட சூப்பர் எதுவுமே இல்லைங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குழந்தை, அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குன்னா அந்த 2 குழந்தைக்கு என்னென்னலாம் செய்யணுமோ பர்ஃபெக்டாக செஞ்சுடுவாங்க. ஹஸ்பண்ட்க்கு என்னென்னலாம் செய்யணும் பர்ஃபெக்டாக செஞ்சுடுவாங்க. குழந்தைங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு என்ன பேக்கப் பண்ணி வைக்கணும் பேக்கப் பண்ணி வைப்பாங்க. ஹஸ்பண்ட்க்கு பேக்கப் பண்ணி வைப்பாங்க. மாமனார் மாமியார் சொந்தம் பந்தம் எல்லாரையும் இறுக்கி பிடிச்சி வைப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அஃபெக்ஷனான பர்சனாலிட்டிஸ். பட் பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு அந்த அன்பு அவங்க மற்றவங்க மேலே செலுத்துகிற 100% அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்னா திருப்பி 10% கூட கிடைக்கிறது இல்லை. ஆனால் அதை பெருசாக எதிர்பார்க்கறதே இல்லை. என் வேலை என் கடமையை நான் செய்கிறேன், மற்றவங்க செஞ்சால் என்ன செய்யலைன்னா என்ன அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அன்பான கடகராசி அன்பர்கள். உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஜென்ரலாக பாருங்கள், கடகத்தை பற்றி சொல்லணும்னா ரொம்ப நாளாக கஷ்டப்படுறீங்க. அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க. ஸோ பொதுவாக இப்போ தான் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி குரு பகவான் 11ஆம் பாவத்தில் வந்தார், லாபஸ்தானத்தில் வந்தார். இப்போ தாங்க கொஞ்சம் மூச்சு விடுறோம். ராவுக்கு எதுவும் பெருசாக பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அஷ்டமத்து சனியும் வக்ரகதி அடைஞ்சதுனால இந்த அஷ்டமத்து சனி மறைஞ்சிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு சென்சேஷன் எங்களுக்கு கிரியேட் ஆச்சு. கொஞ்சம் நிம்மதி அப்படின்றது வந்துச்சு. அதுக்குள்ளே குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரு அப்படின்ற மாதிரி பெருசாக வருத்தப்படாதீங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்றது ஒரு டஃப் பீரியட், ஒரு சேலஞ்சிங் பீரியட் தான். பட் கவலைப்பட வேண்டியதில்லை, இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் ஒரு சைலன்ஸை, ஒரு பொறுமையை, ஒரு சகிப்புத்தன்மையை, அதிகப்படியான உழைப்பை நீங்கள் முதலீட்டாக போட்டிங்க அப்படின்னா இந்த குரு வக்ர பயிற்சி பெருசாக உங்களுக்கு பாதகமாக இருக்காதுங்க. கவலைப்படாதீங்க. ஜென்ரலாக பாருங்கள், குரு பகவானை வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்மூடித்தனமாக நம்மளுக்கு நிறைய விஷயம் செய்யணும் அப்படின்னு தோணும். அந்த கண்மூடித்தனமாக விஷயம் செய்யணும்னு தோணுச்சு அப்படின்னாலும் நல்லா யோசிங்க. ஏன்னா சனி பகவான் அஷ்டமத்து சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால அவர் கம்முன்னு இருக்கார். அதாவது அவர் வக்ர நிவர்த்தி ஆவார் November 15. அப்போ திருப்பி அவரோட ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். இப்போ உங்களை எப்படி மாட்டி விடுவார் இந்த குரு பகவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடு வாங்க போகிறோம். நம்மளோட பட்ஜெட் ஒரு 10 லட்சம் ரூபாய் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு 50 லட்சம் ரூபாய் வீடு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கும். இந்த காலகட்டம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு சனி பெருசாக தொந்தரவு கிடையாது. நம்மளுக்கு இதே மாதிரி தொடரும். இதே மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லாக தொடரும். இதே மாதிரி லைஃப்பில் இனி வரும் காலங்களும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம வாங்கிடும். அதாவது 10 லட்சம் ரூபாய் ப்ராஜெக்ட்க்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் வீடு வாங்கிடுவோம். ஸோ கடன் அதிகமாகிட்டு நம்மளுக்கு பேர்டன் அதிகமாகிடும், நம்மளுக்கு மன உளைச்சல் அதிகமாகிடும். இப்படி தான் இந்த வக்ர குரு உங்களை மாட்டி கொடுப்பார். ஞாபகம் வச்சுக்கோங்க, மாட்டிக்காதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த வக்ர குரு என்ன பண்ணுவார்னா, நம்மளுக்கு ஒரு பிரமிக்க வைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுப்பார். அது எப்படி அப்படின்னா,
இந்த வீடுனா அழகாக லோனு 90% லோனுங்க அப்படின்ற மாதிரி ஆசை காமிப்பாங்க. ஃபாரின்லங்க நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ஆல்ரெடி நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். இப்போ வந்து பாருங்க, ஃபாரின்லங்க ஒரு பெரிய கம்பெனி நம்மளை வந்து ஆஃபர் பண்ணும், நம்மளை வந்து கூப்பிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிற வேலையை விட்டுட்டு அங்கே போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வில்லங்கமாக வந்து நிற்கும். ஸோ ஒரு பிரம்மாண்டத்தை நம்மளுக்கு காமிச்சு நம்மளை மாட்டி விட பார்ப்பார் இந்த வக்ர குரு பகவான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. நம்ம என்ன பண்ணுவோம், அடடா பெரிய ஆசை, நம்ம ஆசையை தூண்டி விடுவார், ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுவார். நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து செய்யலாம் அப்படின்னு போகும்போது சனி பகவான் என்ன பண்ணுவார், வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவார். நவம்பர் 15 வக்ர நிவர்த்தி அடைஞ்ச உடனே திருப்பி அவரோட ஆட்டத்தை ஆரம்பிப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை பார்த்து மயங்கிடாதீங்க. அதே மாதிரி பாருங்க, நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களே சொல்லுவாங்க, இந்த தொழிலை இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும், இவ்வளோ லாபம் வரும். நம்ம வந்து உறவுக்காரங்க, நம்ம மாமா பையன் செஞ்சா, நம்ம அத்தை பையன் செஞ்சா, நம்ம அக்கா பொண்ணு செஞ்சா, இப்படி நம்ம உறவுக்காரங்களே நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய நம்மளுக்கு புதுசாக வந்து ஐடியா கொடுப்பாங்க. அந்த ஐடியாலாம் பர்ஃபெக்டாக இருக்கும், கண்டிப்பாக நம்ம வந்து செஞ்சுடுவோம், கண்டிப்பாக நம்ம சம்பாதிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனசில் வந்து உந்துதலை ஏற்படுத்தும். ஆனால் யார் சொன்னாலும் எது சொன்னாலும் செய்யாதீங்க. அதே மாதிரி நீங்களா முடிவு பண்ணுறீங்களா, உங்களுக்கு அந்த தொழில் செய்ய நல்லா தெரியுமா, அந்த பிஸ்னஸில் நல்ல அனுபவம் இருக்கா, செய்யுங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நிறைய லாபம் வரும் அப்படின்ற மாதிரி ஆசை, நம்மளோட ஆசையை அதிகப்படுத்தி நம்மளை மாட்டி விட்டுருவாங்க. குரு பகவான் வந்து அந்த மாதிரி ஒரு ஆசையை அதிகப்படுத்துவார். சனி பகவான் திருப்பி அஷ்டமத்துக்கு வந்துடுவார், வக்ரகதி இருக்கவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவார், திருப்பி நம்மளை வறுத்து எடுக்க ஆரம்பிப்பார். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து எதுக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமத்து சனி முடியலைங்க, அவர் வந்து திருப்பி காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்திகிட்டே இருப்பார். அதனால நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து பெருசாக ஆசை கண்டு பெருசாக ஆசை வச்சு ஏமாற வேண்டாம், பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். ஜென்ரலாக ஒரு விஷயங்க, நம்மளுக்கு என்ன முடியுமோ அதுதான் செய்யணும். அகலக்கால் வச்சு நம்ம வந்து கஷ்டத்தில் மாட்டிக்கூடாது. என்னால் எது முடியும், 4 பேர் சொன்னால் கூட இல்லைப்பா என் வசதி இவ்வளோதான், என் வசதி 10 லட்ச ரூபாய் வீடு, அதுக்கே நான் 7 லட்ச ரூபாய்க்கு லோன் போடுறேன்ப்பா, லோன் கட்டணும், இதில் நான் போய் எங்கேருந்து 50 லட்ச ரூபாய் வீடு வாங்குறது அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சொந்தக்காரங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இந்த பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ், எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் நான் செய்யலாம். ஏன் அப்படின்னா, ஒருத்தவங்களை நம்பி நீங்கள் செஞ்சீங்களன்னா ரொம்ப வந்து லாஸில் போய் முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு எது தெரியுமோ, உங்களால் எது முடியுமோ, உங்களுக்கு எது சாத்தியமோ, உங்களால் எதை வந்து பர்ஃபெக்டாக செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. ஓகேங்களா? சரி, இப்படியெல்லாம் பர்ஃபெக்டாக செய்கிறீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார், பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னா, நீங்களே ரொம்ப உஷாராக காலை பார்த்து பார்த்து வைக்கிறீங்க, ஃபுல்லும் எண்ணெய் கூட்டிகிட்டு இருக்குது, காலை பார்த்து பார்த்து செவுத்த பிடிச்சி நடக்கிறீங்க அப்படின்னும் போது எப்படி வழுக்கி விழுவீங்க, விழ மாட்டீங்க. ஸோ அஷ்டமத்து சனி குரு வக்ரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிவர்த்தி ஆவார், இது வக்ரகதி அடையுது. ஒன்று மாற்றி ஒன்று பிளானட்டரி பொசிஷன் வந்து இந்த மாத கோள்களோட பேச்சும் வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகம் சிம்மம் மீனம் கும்பம் இதெல்லாம் சரியில்லைங்க. ஒன்று மாற்றி ஒன்று நல்லது வருது, ஒன்று நல்லா வருது, ஒன்று சரியில்லாமல் போகுது, திருப்பி ஒன்று நல்லா வருது, ஒன்று சரியில்லாமல் போகுது. ஸோ முழு பலனும் உங்களால் அனுபவிக்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொறுமையாக இருக்கணும். எது எப்படி இருக்குதோ அது அப்படியே இருக்கட்டும். எதுலேயும் பெருசாக வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் நீங்கள் துளாராசி அன்பர்கள் எல்லாமே. பட் இருந்தாலும் இந்த காலகட்டம் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக செய்யறதுக்கான காலகட்டம் இல்லை. எதுலேயும் பெரிய மாற்றங்கள் வேண்டாம். எது எப்படி போதோ அது அப்படியே போட்டும். பொறுமையாக இருங்க, நிதானமாக யோசித்து செயல்படுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு இந்த அஷ்டமத்து சனி முடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு ஹனுமனை வழிபாடு பண்ணுங்க. முடியும் அப்படின்னா ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹனுமனை யாரெல்லாம் வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வறுத்து எடுக்க மாட்டார். என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நான் இந்த சனியை பிரீத்தி பண்ணுறதுக்கு இந்த ஒரு விஷயம் தெளிவாக சொல்லுவேன். அதே மாதிரி சனி பகவானை பிரீத்தி பண்ணணும். அஷ்டமத்து சனி வந்து பார்த்தீங்கன்னா 7.5 வருஷம் என்னென்ன பிரச்சனை கொடுப்பாரோ ஒரு 2.5 வருஷத்தில் கொடுத்துட்டு போயிடுவார். பெருசாக பயப்பட வேண்டாங்க, நான் உங்களை பயமுறுத்த விருப்பப்படல. ஆனால் ஹானஸ்டாக இருங்க இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணுங்க. ஒரு டஃப் சேலஞ்சிங்கான பீரியட் தான், இதுவும் கடந்து போகும். வாழ்த்துக்கள்.